இன்றளவும் தமிழ்நாட்டை விட தமிழை மிக செழுமையாக ஒரு ஆரோக்கியமான மொழியாக வளர்த்து கொண்டிருப்பது இலங்கையில்தான். குறிப்பாக ஜஃப்னா, யாழ்ப்பாணம் யுத்தத்தின் போது அல்லது பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டதால் வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் தங்கள் இடத்தை விட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்த இராணுவமும் வேறு சில ஆக்கிரமிப்பு சக்திகளும் ஆக்கிரமித்தது என்ற ஒரு செய்தி இருக்கிறது, உண்மையாகவும் இருக்கிறது. அந்த இழந்த காணிகளை மீட்டு தருவோம். இலங்கை ஒரு ஜனநாயக சக்தி கொண்ட நாடாக பலம் பெறும் பொழுது அதனுடைய அண்டை நாடான அதைவிட பெரிய நாடாக கம்பேரிட்டிவ்லி ஒரு ஒப்பீட்டு அளவில் பெரிய நாடாக இந்தியா இருந்தாலும் இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கும் ஜனநாயகத்திற்கும் இலங்கையினுடைய ஜனநாயகம் மிக முக்கியம் என்ற வணக்கம் நண்பர்களே. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். மிக முக்கியமாக இந்த வீடியோ இலங்கையில் இருந்து யுத்தத்தினால் வெளியேறி சர்வதேச நாடுகளில் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பேசும் இலங்கை வாசிகளுக்கு என்னுடைய செய்தியாக ஒன்றை கூற விரும்புகிறேன். நடக்கவிருக்கும் ஜனாதிபதி தேர்தல் என்னுடைய யூடியூப் சேனலில் இதை குறித்து நான் அந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்தும் தேர்தல் வேட்பாளர்கள் குறித்தும் அவர்களுடைய விவரங்கள் குறித்தும் நான் வீடியோக்கள் வெளியிட இருக்கிறேன். இது என்னுடைய சேனல் வளர்ச்சிக்காக என்று மட்டுமல்லாமல் எனக்கு ஒரு மிக முக்கியமான வேண்டுகோள் இருக்கிறது. காரணம், இன்றளவும் தமிழ்நாட்டை விட தமிழை மிக செழுமையாக ஒரு ஆரோக்கியமான மொழியாக வளர்த்து கொண்டிருப்பது இலங்கையில்தான். குறிப்பாக ஜஃப்னா, யாழ்ப்பாணம், அதுவும் ஒரு சைவ நெறிகளை இன்றளவும் கடைபிடித்து சைவ சித்தாந்தங்களை வளர்த்து கொண்டிருக்கும் ஒரு பகுதியாக யாழ்ப்பாணம் இருக்கிறது. அதுபோன்று அதிகமாக தமிழ் மக்கள் நெருக்கமாக வாழக்கூடிய இடங்களாக வடகிழக்கு மாகாணங்கள் அறியப்படுகிறது, தெற்கு பகுதியும் அப்படி அறியப்படுகிறது. இப்படி பரவலாக இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்கள் இந்த இலங்கையிலிருந்து யுத்தங்கள் நடக்கும் பொழுது வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள், இந்த வெளிநாடு சென்றவர்கள் இப்பொழுது இந்த இலங்கை அரசாங்கம் எப்படி அமையப்போகிறது, நம் சொந்தங்கள், அதாவது இப்போது வெளிநாட்டில் வாழும் இலங்கை தமிழுடைய சொந்தங்கள் எத்தனை ஒரு வளமான வாழ்க்கையை இலங்கையில் அனுபவிக்கப் போகிறார்கள், வருவதற்கும் ஜனாதிபதி எப்படி அதையெல்லாம் நிறைவேற்றப் போகிறார் என்று பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். நான் ஒரே ஒரு விடயத்தை இங்கு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, கடந்த கால யுத்தங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு அறிவு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கும், ஒரு மறைபொருளை வெளிப்படுத்தியிருக்கும். யுத்தங்கள் ஒரு நாளும் பெரிய வெற்றிகளையும் நாம் விரும்பிய ஒரு அரசியல் நோக்கையும் நாட்டையும் கட்டமைக்க உதவுமா என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கிறது. நான் நடந்த யுத்தங்களை பற்றி நான் குறைவாகவோ நிறைவாகவோ எதுவுமே கூற விரும்பவில்லை. அதில் யார் மீது அதிகம் தவறு இருக்கிறது என்று கூட நான் கூற விரும்பவில்லை. காரணம், இன்றைய தலைமுறை, யுத்தம் நடந்த காலங்களிலிருந்து வெளிவந்த இன்றைய தலைமுறை அந்த யுத்தங்களை பற்றி அறியாதவர்களாக, அந்த யுத்தங்களை பற்றிய எந்த ஒரு உள் சங்கதிகளும் தெரியாதவர்களாக இன்றைய தலைமுறை இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். அதனால் அவர்களுக்கு ஒரு புதிய பாடங்கள், புதிய சிந்தனைகள் உருவாகியிருக்கலாம். அதை நாம் சற்று கூர்ந்து கவனித்தோமானால் ஒரு வளமான எதிர்காலத்திற்கு உதவும். மிக முக்கியமாக என்னுடைய நோக்கம், இலங்கையில் தமிழர்கள் வாழ்ந்தால்தான் தமிழும் வாழும். அது தமிழ்நாட்டை விட அதிகமாக செழுமையாக ஆரோக்கியமாக வளர்ந்து கொண்டிருக்கும் இலங்கையில் ஒரு பொருத்தமான ஜனாதிபதி அங்கே வர வேண்டும், அதிபராக வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அந்த வகையில் சர்வதேச அளவில் பல நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இலங்கை தமிழர்கள் அவர்களுடைய கருத்துக்களை இதில் தெரிவிப்படுத்தலாம். நான் இன்னும் சில நாட்களில் இலங்கைக்கு நேரடியாக சென்று அங்கு போட்டியிடுகின்ற ஜனாதிபதி வேட்பாளர்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நான் என்னுடைய சேனலில் வெளியிட இருக்கிறேன். இதை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். பின்பு இதே சேனலில் ஒரு வீடியோ வெளியாயிருக்கு. அதில் என்ன அப்படின்னா, இந்த இலங்கையில் தங்களுடைய காணிகளை இழந்து வெளிநாட்டுக்கு சென்றவர்கள், யுத்தத்தின் போது
அல்லது பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டதால் வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் தங்கள் இடத்தை விட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்த வந்து இராணுவமும் வேறு சில ஆக்கிரமிப்பு சக்திகளும் ஆக்கிரமித்தது என்ற ஒரு செய்தி இருக்கிறது, உண்மையாகவும் இருக்கிறது. அந்த இழந்த காணிகளை மீட்டு தருவோம் என்று ரணில் விக்ரமசிங்கே, இப்போ இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவுடைய ஆர்கனைசர், எலெக்ஷன் கேம்பெயின் ஆர்கனைசர் நேரடியாகவே வீடியோவில் பேசியிருக்கார். அது என்னுடைய சேனலில் இருக்குது. அது அந்தவாறு உறுதியளித்திருக்கிறார். இது போக நம்முடைய தமிழ்நாடு தமிழ் மீனவர்களுக்கும் நாங்கள் ஒரு நிரந்தர தீர்வு காண்போம் என்று சொல்லியிருக்கிறார். இதை விடவும் மிக முக்கியமான விடயமாக நான் பார்ப்பது ரீகால் த ரெஃப்யூஜிஸ், அதாவது அகதிகளாக தஞ்சமடைந்தவர்கள், இன்றளவும் பொருளாதார அளவில் பெரிய முன்னேற்றம் ஏற்படாமல் அகதிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் அவர்களை நாங்கள் இலங்கை குடிமக்களாக திரும்ப அழைத்துக் கொள்வோம் என்று ரணில் அவர்கள், இப்போது இருக்க ஜனாதிபதி, கூறியதாக அவருடைய ஆர்கனைசர் எலெக்ஷன் கேம்பெயின் அவர் கூறியிருக்கிறார். டாக்டர் கிஷாந்த பதிராஜா அவர் என்னுடைய நண்பர். அவர் கூறியதும் நான் இந்த சேனலில் வீடியோ வெளியிட்டிருக்கேன். ஸோ எனக்கு என்னென்னா, இலங்கை சர்வதேச உலகெங்கும் வாழக்கூடிய இலங்கை தமிழர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஒரு வீடியோக்களாக, காணொலிகளாக அவர்கள் எடுத்து அனுப்பினாலும் நான் வரவேற்கிறேன். என்னுடைய சேனலில் நான் போடுறேன். அவங்களுடைய கருத்துக்கள் எதுவாயினும் ஆரோக்கியமான கருத்துக்களை தெரிவிக்கும்படி சர்வதேச அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இலங்கை தமிழர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இலங்கை ஒரு ஜனநாயக சக்தி கொண்ட நாடாக பலம் பெறும் பொழுது அதனுடைய அண்டை நாடான அதைவிட பெரிய நாடாக கம்பேரிட்டிவ்லி ஒரு ஒப்பீட்டளவில் பெரிய நாடாக இந்தியா இருந்தாலும் இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கும் ஜனநாயகத்திற்கும் இலங்கையினுடைய ஜனநாயகம் மிக முக்கியம் என்ற அடிப்படையிலும் இலங்கை தமிழர்கள் ஒன்றிணைந்து ஒரே நோக்கோடு ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்து எதிர்காலங்களில் இந்த கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் எந்தெந்த இடங்களில் நம்மளுடைய பங்களிப்பு குறைவாக இருந்தது, எதற்காக இந்த யுத்தங்கள் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த காரணிகளை எடுத்துவிட வேண்டும், அந்த காரணிகள் மறைய வேண்டும். அதற்கான ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். ஆக இதுபோன்று பல காரணங்களுக்காக, இன்னும் சில காரணங்கள் இருக்கலாம், உங்களுக்கு எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், அந்த காரணங்களுக்காக நாம் எந்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை காணொலிகளாக அல்லது எங்களுக்கு தகவலாக தெரிவித்தாலும் கூட அதை நாங்கள் எங்கள் சேனலில் வெளியிடுவோம். தொடர்ந்து ஜனநாயக பாதைக்கு இலங்கை தமிழர்களை அழைத்து, இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்ல போகிறதா, உலகமெங்கிலும் வாழக்கூடிய இலங்கை தமிழர்கள் சொந்த நாட்டில் வாழ்ந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக, உளவியல் ரீதியாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஸோ சொந்த நாட்டுக்கு திரும்ப விரும்பும் இளைஞர்கள், இலங்கை தமிழர்கள், எந்த ஜனாதிபதி வந்தால் இது சாத்தியமாகும் என்பதையும் கூர்ந்து கவனியுங்கள். இப்போது இருக்கும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த உறுதியை அளித்திருப்பதாக அவருடைய ஆர்கனைசர் சொல்லியிருக்கார். ஸோ அவர் சொன்னதாக ஆர்கனைசர் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. இலங்கை சர்வதேசத்தில் வாழும் இலங்கை தமிழர்கள் தொடர்ந்து விவாதிப்போம், கருத்துக்களை பகிருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.